ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுகன்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு சம்பா கோதுமை அதாவது புரோக்கன் வீட் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல அயன், கால்சியம், மெக்னீசியம்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை ஈஸியா செஞ்சிடலாம். இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா பாப்பா சாப்பிடுற ஸ்பூன்ல 2 ஸ்பூன் இந்த வீட் கோதுமையை எடுத்துப்பேன். ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா நம்ம இது வறுக்கணும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். 8 மந்த்ஸ்ல பேபி ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஃபுட்ல நீங்க இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாப்பாக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி பாப்பாக்கு ஏன் கொடுக்க வேண்டாம்னா இது டைஜஷனுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ அதனால தான் வேண்டாம், 8 மந்த்ஸ்ல இருந்தே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இது நல்லா வறுத்த உடனே நம்ம அதே அளவுக்கு 2 ஸ்பூன் பாசி பருப்பு ஆட் பண்ண போறோம். அதையுமே ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வறுக்க போறோம். அந்த கோதுமை ரவை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டியில இந்த பருப்பையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பாப்பாக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா டே டைம்ல கொடுத்து பழகுங்க. எடுத்தோன்னா நைட் டைம் கொடுக்க வேண்டாம். இதை ஸ்லோ ஃப்ளேம்ல அடி பிடிக்காம நல்லா கிண்டிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா கோல்டன் ப்ரௌனா ரெண்டுமே வறுபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்லயோ இல்லைன்னா பிளெண்டர்லயோ நம்ம இது பண்ணி பவுடர் ஆக்கிக்கலாம். இந்த குவான்டிட்டியை நீங்க அதிகப்படுத்தி பவுடர் ஆக்கி நீங்க ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு 15 டேஸ் வரைக்கும் தாராளமா வச்சுக்கலாம். இந்த கோதுமையை நான் எப்பப்ப பண்றேனோ அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா அரைச்சுப்பேன். ஸோ அரைக்கும் போது ஒரு 2 டேஸ்க்கு வர மாதிரி குவான்டிட்டி போட்டு நான் அரைச்சுப்பேன். இங்க பாத்தீங்கன்னா நல்லா பவுடரா அரைஞ்சிருச்சு. ஸோ இதை உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜல்லடையில சலிச்சுக்கலாம். பட் நான் நல்ல நைஸா வறுத்துட்டதுனால இதை நான் சலிக்க மாட்டேன். ஸோ 2 ஸ்பூன் இப்பயும் 2 ஸ்பூன் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கறதுக்காகவும் வச்சுப்பேன். ஸோ அதுக்கு ஒரு பாட்டில்ல நல்லா டைட் கண்டெய்னர்ல போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். இதுல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கனால பாப்பாக்கு நல்லாவே ஒரு எனர்ஜி கிடைக்கும். சோ இதுல வாட்டர் ஆட் பண்ணி அந்த பல்ஸ் எதுவுமே விழாம நம்ம கிண்டி விட்டுக்க போறோம். அதுக்கப்புறமா தான் குக் பண்ணணும். சோ நீங்க ஸ்டவ்ல வச்சுக்கிட்டே இதை நீங்க கிண்டி விட்டீங்கன்னா நிறைய பல்ஜ் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல நான் கொஞ்சோண்டு வாட்டர்ல ஒரு கிரேப்ஸ் மட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். சோ இது ஒரு ஸ்வீட்டனுக்காக நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ 1 இயர் பேபியா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல நீங்க அன்னைக்கு பதிலா நீங்க மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோட பாப்பா 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ்ல இருக்கிறதுனால நான் ஸ்வீட்டனுக்காக டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ஸ்டவ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவு இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி அவ்வளோ தண்ணியா இருந்தாதான் ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் ஆகும் போது அதுவே கஞ்சி ஃபார்முக்கு வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் போது அது ஒரு ஸ்டேஜா மாதிரி கஞ்சி ஃபார்முக்கு ஃபைனலா வந்துருச்சு பாருங்க. ஸோ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விடாம இருந்தா அதுல அந்த கட்டி கட்டியா திரண்டா மாதிரி ஆயிடும். ஸோ இது பாப்பாக்கு முழுங்குறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இதோட குக்கிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஸ்லோ ஃபிளேம்ல விட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சியா கஞ்சி ஃபார்ம்ல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல அதை கூல் பண்ண விட்டுட்டா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பவுலுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் நல்ல அரோமாவா வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சம்பா கோதுமையை வருத்தோம் இல்லையா, அந்த டைம்ல ஒரு ஸ்பூன் கீ போட்டு கீல நீங்க அந்த வீட்டை வறுத்துக்கலாம். பாப்பா இந்த ஃபுட்டை நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை நீங்க நைட் டைம்ல கூட கொடுக்கலாம். நல்ல ஒரு டம்மி ஃபுல் ஆகி நல்ல ஒரு லாங் நாப் எடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வீல்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.